கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உடனிருப்பின் வழியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்க நாம் அந்த ஆண்டவரோடு உடனிருக்க வேண்டும், அவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான வேதனைகள், துயரங்கள், கஷ்டங்கள் சூழ்ந்திருந்த போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஜெபங்களாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதித்து உம் கட்டளைகளை பின்பற்றவும் உம்மில் நிலைத்திருக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தன்னலம் துறந்து பிறர் நல சேவையில் ஈடுபடவும் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குணமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை விடுவித்து உமது குணமளிக்கும் கரங்களினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் பங்கு சமூகத்தை பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, எம் பங்கையும் பங்கு மக்களையும் அவர்கள் செய்யும் தொழில்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இப்பொழுது நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் நம்முடைய ஆண்டவரை பார்த்து மௌனமாக நாம் வேண்டுவோம். இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தருமையான காலை பொழுதிலே எங்களை ஒரே குடும்பமாக இணைத்து உம்முடைய கல்வாரி பலியை நாங்கள் செய்வதற்காக வாய்ப்பு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த கல்வாரி பலியை இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா இறை மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மிக அருமையாக சொல்வார், தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொல்வார். ஒன்றாய் இருக்கக்கூடிய நமக்காக கடவுள் வேண்டக்கூடிய அருமையான திருப்பலியிலே நாமும் ஆண்டவரோடு இணைந்து சிறப்பாக ஒன்றிணைந்து மன்றாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மன்றாட்டுகளுடைய பயன் நம்மளை இந்த உலக வாழ்விலிருந்து, குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் இந்த திருப்பலி வழியாக ஜெபிப்போம். அன்பிறைவா, இந்த உலகம் இன்று பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கொரோனா வைரஸால் உலக நாடுகள் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகியிருக்கிறது.
இன்னும் பொருளாதார ஏற்றங்கள், இன்னும் எல்லையிலே பிரச்சனைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் பிரச்சனைகளை. ஆனால் நீர் எங்களோடு உடனிருக்கின்ற போது, நாங்கள் உம்மீது இன்னும் நம்பிக்கையை வைக்கின்ற போது, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அன்பாண்டவரை, இந்த மக்களுக்காக, இந்த திருச்சபைக்காக, இந்த உலக நாட்டுகளுக்காக சிறப்பாக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீரை எங்களை கடைக்கண் பாரும், எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யும். நாட்டு மக்கள் அனைவருமே அமைதியாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். இந்த நாளிலே எல்லா மக்களையும் உடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகின்ற போது, உம்முடைய பிரசனத்தோடு எங்களை நீர் வழிநடத்துவீர். அதனால் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோம் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் வேரூன்றிருப்பதால் நாங்கள் உம்மை பார்த்து இன்னும் சிறப்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா இறை மக்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும், குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடும். தொடர்ந்து உம்முடைய அளவிட முடியாத பலன்களை பெற்று அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தேவருக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலியை எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு எளிதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. காலங்களை கடந்து வழிநடத்தும் இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறு நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பலியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலே.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை மிகுதிப்படாதினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், இறைமக்கள் அனைவரோடு உமது திரு அவையை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சியமிக்க அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித ஜார்ஜியார், இவ்வுலகிலே மூக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, அகில உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லி இந்த நோயிலிருந்து நம்மை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக.
அளவில்லாத இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்க கனித்தரல் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் உடனிருப்பை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வண்ணங்களின் எழிலே பாமரரும் ஏற்றிடும் எந்த நண்பு உயிரே, உன்னத தேவனின் உயிரே சாட்சி நீ என்றோ. எம்மை இறைவன் பாதம் சேர்த்திட செய்யும் வழியல்லோ. உன்னத தேவனின் உயரிய சாட்சி நீ என்றோ. எம்மை இறைவன் பாதம் சேர்த்திட செய்யும் வழியல்லோ. பார்ப்போற்றும் மன்னையே வண்ணங்களின் எழிலே பாமரரும் ஏற்றிடும் எந்த நண்பு உயிரே. இறைவனை நம்பிய உன் வாழ்வே உம்மலராய் இறைவன் பாதங்கள், உம்மலராய் இறைவன் பாதங்கள். இறையாசிரை எங்களில் நிரப்பும், இறை மகனிடம் அழைத்தே செல்லும். இறையா